காஞ்சிபுரத்துல மகா பெரியவர் அடிக்கடி மௌன விரதம் இருப்பார் குறிப்பிட்ட நாட்கள். அப்படி ஒரு மௌன விரதம் இருக்கிற நாட்கள்ல எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்தாலும் தன்னுடைய மௌன விரதத்தை அவர் கலைக்க மாட்டார். அந்தவர் அவரை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது. அப்படி ஒரு நாள் அவர் மௌன விரதத்தில் இருக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தின் வேன் வந்து அந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைங்களை ரெண்டு பேரையா கையை பிடிச்சு அப்படியே உள்ள கூட்டு போறாங்க. அந்த பிள்ளைகள் பக்கத்துல வந்த உடனே மகா பெரியவர், என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, குழந்தைகள்லாம் சாப்பிட்டீங்களா, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம், உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம், நீங்க நல்லா படிக்கணும், நீங்க எல்லாரும் நாட்கையில நல்லா வருவீங்க அப்படின்னு பேசிட்டார். பக்கத்துல இருக்கிற சீடருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன சாமி, நீங்க எப்பயுமே உங்களுடைய விரதங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டீர்களே, இந்த பள்ளி பிள்ளைகளுக்காக எப்படி விட்டு கொடுத்தீர்கள்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்ன நீ கவனிக்கிற, அந்த பிள்ளைகள் எல்லாமே பார்வையற்றோர் பள்ளியிலிருந்து வந்த பிள்ளைகள், அவர்களால் என்னை பார்க்க முடியாது இல்லையா, என் சொற்களால் தானே நான் அவர்களை தொட முடியும், பேசாமல் இருந்தால் எப்படி அவர்கள் என்னை உணர முடியும் என்று கேட்டார். புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இடையில் இந்த வேறு